ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக், ஸ்டஃப்டு பிரெட் வீல். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வடை பஜ்ஜின்னு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டஃப்டு பிரெட் வீல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: பிரெட்டு, உருளைக்கிழங்கு 3, கேரட் 1, ஆனியன் 1, பச்சை மிளகா 1, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மைதா 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் பவுடர் 2 ஸ்பூன், பிரெட் கிரம்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ், சால்ட், ஆயில். இப்போ ஒரு பாத்திரத்தில் வேக வச்சிருக்க பொட்டேட்டோஸை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ துருவின கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். ஒரு க்ரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் சாட் மசாலா, ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு சால்ட். இப்போ இதை நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் திருப்பி. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். எண்ணெயில் போட்டோன்னா அது உங்களுக்கு வெளியே வந்துடக்கூடாதுல்ல, அதனால. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் எல்லாத்தையும். இந்த மாதிரி சின்ன சின்ன பந்தா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சோண்டு சால்ட்டு, தண்ணி சேர்த்து இதை ஒரு திக் பேட்டர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நம்ம அந்த பிரெட்டை டிப் பண்ணி தான் நம்ம ஃப்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி இப்போ பிரெட்டை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பவுல் குட்டியாக இந்த மாதிரி நடுவில் வச்சு நல்லா திக்காக ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு ரவுண்டு ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எத்தனை பிரெட்ஸ் வேணுமோ அத்தனை பிரெட்ஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பந்து மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா, அதை இதில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. எல்லா சைட்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் ரவுண்ட் எடுத்து இதில் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதை மைதா மாவு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் இதை எல்லா சைடும் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதை பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது லைக் உங்களுக்கு பர்கர் மாதிரி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக. ஈவினிங் ஸ்நாக்குக்கு சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நடுவில் அந்த மசாலாவை வச்சு எல்லா சைட்லேயும் வர மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சுக்கோங்க. திருப்பி பேட்டரில் டிப் பண்ணி அந்த பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மீதி இருக்க எல்லாத்தையுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது குவிக்காக முடிஞ்சிடும். ஒரு ½ அன் ஹவரில் இது ரெடி பண்ணிடலாம் நம்ம. இப்போது எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சிடலாம். எண்ணெய் அந்த ஃப்ரை ஃபுல்லாக முழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். நீங்கள் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருந்தீங்கன்னா ரொம்ப லேட்டாகும், ப்ளஸ் ரொம்ப கருகிடும். இது கருகிடுச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்காது. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு முன்னாடியே இது எடுத்துடணும். திருப்பி விட்டுடுங்க ஒரு 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு. இதோ இந்த மாதிரி இருக்கும் போதே எடுத்துடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். பாருங்க, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரான ஸ்டஃப்டு பிரெட் வீல் ரெடி ஆயிடுச்சு.
வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்க்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலே தெரிகிற ரவுண்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லெஃப்டில் தெரிகிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.